ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வால்பாறை கிட்ட வந்துட்டோம். செம்ம கூலிங்காக இருக்குது. மேலே வாங்க, எப்படி கூலிங்காக இருக்குது, எப்படி பிளேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். வால்பாறை வந்தாச்சு. இது வால்பாறை பஸ் ஸ்டாண்டு இருக்க ஏரியா. பயங்கர கூலிங்காக இருக்குது. இந்த சைடு தான் போகலான்னு பார்க்குறோம். பட் ஒரு சைடு லைனை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் சுற்றி போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் லஞ்ச் வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்துட்டோம். இந்த கடை தான் வால்பாறையில் மெயினில் இருக்குது. நல்லா ஃபேமஸான கடைன்னு சொன்னாங்க. கடையில் எல்லாத்துக்கும் புரோட்டா, ஆம்லேட், மற்ற லஞ்ச் எல்லாத்தையும் இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நாங்களும் வீட்டிலேருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்காக வாங்கியிருந்தோம். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்கு தான் இந்த பார்சல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்களுக்கு தேவையான புரோட்டா, ஆம்லேட், மற்ற எல்லா பொருளும் வாங்கியிருந்தோம். வாங்க நெக்ஸ்ட். போகிற வழியில் இடையில ஒரு மானை பார்த்தோம். நல்லா பெரிய மான். பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறோம் எவ்வளோ பெருசுன்னு. செம்ம பெருசு. இங்கே பார்த்தோன்னா அது ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி, நாங்கள் கிளம்பிட்டாங்க. சோலையார் டேம் போகிற வழி இது. இடையில டேம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதனால் இங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோ
பயங்கரமாக இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அந்த டைமில் தான் நாங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் நாங்கள் சோலையார் டேம் வந்துட்டோம். இதுதான் சோலையார் டேம் என்ட்ரன்ஸு. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக கிளைமேட்டும் சரி, அந்த இயற்கை அழகும் சரி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சோலையார் டேம். சோலையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. மழை வேறு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பாருங்க எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஓகே பாய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறோம். பாய் பாய்.